இப்போ நான் ஒரு லெமனோட ஜூஸை வந்து ஃபுல்லாக எடுத்துட்டேன். இதோட விதைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இப்போ இது கூட வந்து நம்ம 2 பொருள் வந்து சேர்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம சமையலறையில் இருக்கக்கூடிய சுகர் தான். சுகர் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்க்கறதுனால நிறைய பேர் நினைப்பீங்க, நம்ம வீட்டில் வந்து சுகர் சேர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக எறும்பு வரும்னு நினைப்பீங்க. ஆனால் இது கூட நம்ம இன்னொரு பொருள் சேர்க்குறோம் இல்லையா, அதில் வந்து எறும்பு வராது. என்ன அப்படின்னா ஷாம்பு தான். இந்த ஷாம்பு லெமன் சேர்த்துக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இது கூட எறும்பு வராது. இந்த மாதிரி நான் வந்து கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு பாக்கெட் ஷாம்பில் நான் வந்துட்டு ஒரு அரை ஷாம்பு அளவில் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்துட்டு நுர வர அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக வந்துட்டு ஒன்னோட ஒன்று சேரணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் போதும். நுர வரக்கூடாது. நார்மலாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 பொருளையும் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதில் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது வாட்டர் பாட்டிலில் மேலே மூடியில் வந்து ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த மாதிரி அதை வந்து ஸ்ப்ரே பாட்டிலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அது உங்களுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கையாலே வந்துட்டு உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சிகள் வந்து எங்கே அதிகமாக வந்து நடமாடுதோ அந்த இடங்களில் நீங்கள் வந்து கையாலே எடுத்து தெளிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்து நான் சேர்த்துட்டு இதை வந்து நான் ஸ்ப்ரே பாட்டிலில் தான் வந்து ஊற்றிக்க போகிறேன்.